ஒரு 7-8 பாட்டுக்கு காஸ்டியூம் ட்ரெஸ்ஸு பேக்கு ஒரு நிகழ்ச்சிக்கு போயிட்டு வரோம். ஏற்கனவே அதை பதிவு பண்ணியிருக்கு. நம்ம கோயில்பட்டியிலேருந்து மதுரை வர்ற வழியில் நிகழ்ச்சி முடிச்சுட்டு வேனில் வரோம். மேலே பேக்கில் வச்சு கட்டுறாங்க. மதுரை ஆரப்பாளையம் வந்து எங்களை இறக்கி விட்டு பேக்கில் இறக்கும் போது என் பேக்கு மட்டும் காணும். ரொம்ப கஷ்டமாக வச்சு மறுபடியும் ரிட்டர்னு ஒன்வேலேயே பைபாஸில் ஒன்வேலேயே மறுபடியும் 2 வீலர் எடுத்துகிட்டு நானும் ஒரு நண்பரும் 2 பேரும் திருமங்கலம் வரையும் போய் தேடி பார்த்துட்டோம் அப்பயே. ஆனால் அதுக்குள்ளே அந்த பேக் எங்கேயும் மிஸ் ஆகிருக்கு. எங்கே விழுந்துச்சு, யார் எடுத்தா என்னன்னு தெரியல. ஆனால் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 20,000 ரூபாய்க்கு மேலே அதில் காஸ்டியூமு, அந்த கோட்டு ஷூட்டு. ஏன்னா இப்போ எங்கே போனாலும் இந்த ஏஞ்சொடி மஞ்சள் கோட் ஷூட்டு வேணும். ஏஞ்சொடி மஞ்சள் குருவி, வந்தனம் பாட்டு, தேவரமான ஒரு 6-7 பாட்டுக்கு ட்ரெஸ்ஸு எப்பயுமே வச்சுருப்பேன். 7 பாட்டு காஸ்டியூம் காலி. அதனால் நிறைய பேர் சொன்னாங்க, இன்ஸ்டாகிராமு ஃபேஸ்புக்கிலலாம் போட்டு விடு, யாராவது எடுத்தாங்கன்னா உனக்கு கிடைக்க வாய்ப்பு இருக்குது. ஏன்னா இன்றைக்கி எல்லாருமே செல்ஃபோன் யூஸ் பண்ணுறாங்க, கிடைக்கும்னாங்க. அதனால் அந்த பதிவு பண்ணேன். ஆனால் அந்த பதிவு பண்ண மூலிமா நிறைய பேர் கால் பண்ணி பேசி, ஆனால் நானும் ஒவ்வொரு ஃபோன் காலும் வரும்போதெல்லாம் பேக்கு கிடச்சிருச்சுன்னு சந்தோஷமாக எடுப்பேன். ஆனால் எல்லாருமே விசாரித்தாங்க, சார் இந்த மாதிரி உங்கள் வீடியோ பார்த்தேன், உங்கள் கான்டாக்ட் நம்பர் எனக்கு கிடைக்கல, நீங்கள் இந்த வீடியோ வந்து உங்கள் நம்பர் சொல்லியிருந்தீங்க, அதான் சார் கால் பண்ணுறேன், நீங்கள் உங்கள் ரசிகர் சார், நல்லா பண்ணுவீங்க, எல்லாம் பேசணும்னு கால் பண்ணுறாங்க. பேசுறதுக்கே நிறைய கால் பண்ணுதாங்க. இன்னொரு முக்கியமான விஷயம் நான் கேட்டிங்கன்னா, நிறைய பேர் நான் கேட்காமே சொல்கிறத கேட்காமே நான் பணமும் போட்டிருக்காங்க. ஓ, நாங்கள் தரோம், நீங்கள் வாங்கிக்கோங்க சார், எங்களால் முடிஞ்ச ஏதாவது ஒரு காஸ்ட்டுமா இருக்குங்க சார், ஒரு நல்ல கலைஞருக்கு நல்ல ரசிகர்னு சொல்லி, சார் எனக்கு காசு பணம் இருக்குது, காசு பணம்லாம் வேண்டாம், ஏன்னா காஸ்டியூம் போனோடனே போய் எடுத்துகிட்டு வர ட்ரெஸ்ஸாக இருந்தால் பரவாயில்ல, தேடி ஒவ்வொன்றும் தேடி அலைஞ்சு நான் தைச்சி அதை ரெடி பண்ணேன் அந்த பாட்டுக்கு தகுந்த மாதிரி. அது கிடச்சிருச்சுன்னா ஈஸியாக இருக்கும். இல்லைன்னா மறுபடியும் தேடணும். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா அது தொலைஞ்சு போய் 2-3 நாள் கழிச்சு எனக்கு நிகழ்ச்சி வேறு, காஸ்டியூம் இல்லை, அது கடையிலே வாங்க முடியாது. அந்த ஒரு கஷ்டத்துக்கு சிரமத்துக்கு தான் சரி உடனே கிடச்சிரும்னு சொல்லி நான் பதிவு பண்ணதை. ஆனால் இருந்த பொழுதுலும் ரொம்ப சந்தோஷம் சார், உங்கள் வீடியோ நிறையா பார்த்துருக்கேன், எனக்கு உங்களை ரொம்ப பிடிக்கும், தவறாக எடுத்துக்காதீங்க, நாங்களும் கஷ்டப்படுறவங்க தான், இருந்தாலும் ஒரு கலைஞனுக்கு நாங்கள் செய்யணும், ஒட்டுமொத்த ட்ரெஸ்ஸுன்னு நீங்கள் வந்து எடுத்துக்க முடியாது, ஏதோ ஒரு ட்ரெஸ்ஸாவது நான் அனுப்புகிற காசு எடுத்துக்கன்னு சொல்லி வெறும் 500 ரூபாவில் இருந்து 5000 15,000 வரையும் எனக்கு போட்டிருக்காங்க. நான் எனக்கு தொலைஞ்சது கிட்டத்தட்ட 20,000 ரூபா ட்ரெஸ்ஸு காஸ்டியூமு. ஆனால் ஒரு 30,000 ரூபாய் பக்கம் எனக்கு நான் சொல்லாமையே பணம் போட்டிருக்காங்க. முன்ன பின்ன தெரியாமல் எங்கேயோ இந்த இன்ஸ்டாகிராம் மூலிமா ஃபேஸ்புக் மூலிமா நிறைய நண்பர்கள் என்னை சந்திக்க முடியாமல் பேச முடியாமல் நான் சொன்னேன், அந்த நம்பர் கான்டாக்ட் நம்பர் சொன்னேன். அப்படிதான் அவங்களோட அன்பை வெளிப்படுத்துகிறாங்க. அத்தனை பேத்துக்கும் என்னுடைய மனம் மறந்த நன்றிகளை தெரியப்படுத்திக்கிறேன். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது.